ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலாஸ் தமிழ் கிச்சன். இந்த வீடியோவில் மஷ்ரூம் பெப்பர் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் வெரைட்டி இது செய்ய ஒரு பேன் சூடு பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய்யும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். எண்ணெய் காஞ்சப்புறம் இதில் ஒரு பச்சை மிளகாயை பாதியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அடுத்து 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் ஃபைன் சாப் பண்ணது சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரையும் வதக்கிக்கணும். நெக்ஸ்ட் இதில் ஒரு பேக்கெட் அளவு பட்டன் மஷ்ரூமை இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மஷ்ரூம்க்கு தேவையான அளவு உப்பு மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து மிளகுத்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மஷ்ரூம் வதங்கும் போது நமக்கு தண்ணி விட்டு சைஸில் சிறுக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி தண்ணி விடும். அந்த தண்ணி ட்ரை ஆகிற வரையும் நம்ம இதை வதக்கிக்கணும். மஷ்ரூமோட சைஸும் கன்சிடரபிளாக நமக்கு குறைஞ்சிருக்கும். அடுத்து இதில் ஒரு கேப்சிகம்மை ஃபைன் சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கேப்சிகம் அதிக நேரம் வதங்கக்கூடாது. 1 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் நம்ம இதை வதக்கிக்கிட்டோன்னா நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அடுத்து இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு, மிளகுத்தூள் சுவைக்கேற்ப சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 30 செகண்ட்ஸ் இந்த மாதிரி கலந்து விட்டப்புறம் நம்ம வடித்து ஆற வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுற பொன்னி அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பாஸ்மதி அரிசியை கூட வடித்து ஆற வச்சு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சாதத்தை சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டிங்கன்னா ஈவனாக எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகும். இந்த சாதம் சூடேற வரலையும் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் கலந்து விட்டால் நமக்கு சுவையான மஷ்ரூம் பெப்பர் ரைஸ் ரெடி ஆகிடும். நமக்கு லேசியாக இருக்கக்கூடிய டேஸில், அப்புறம் குயிக்காக லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணணுன்ற டேஸ்லலாம் நம்ம இந்த ரெசிபியை ஈஸியாக செஞ்சுக்கலாம். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள்.